ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வான்சரைகள் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான இட்லி பொடி ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த பொடியை வச்சு நீங்கள் இட்லிக்கும் சாப்பிடலாம், தோசைக்கும் சாப்பிடலாம். அது போக பொடி தோசையும் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். சாம்பார், சட்னின்னு எத்தனை வெரைட்டி இருந்தாலும் சைடில் இட்லி பொடி தொட்டு சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும்னு எத்தனை பேருக்கு தோணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபியை ஈஸியாக பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்தும் சேர்க்கலாம், ரொம்பவே ஹெல்த்தி தான். பட் உளுந்து அப்படின்னாலே ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. ஸோ அதனால் நான் உளுந்தம்பருப்பு அதிக அளவில் எடுத்திருக்கேன். 1 கப் அளவு உளுந்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதை ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வைங்க. வச்சுட்டு அந்த உளுந்தில் சூடு ஏறினதுக்கப்புறமா சிம் பண்ணிடுங்க. ஸோ சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் வேகமாக வறுபடும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி உளுந்தை வறுக்கும் போது நம்ம கைவிடாமல் வறுக்கணும். நம்ம கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னாலும் ஒரு பக்கம் மட்டும் கருகிடும், ஒரு பக்கம் ரொம்ப ஒயிட்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பொன்னிறமாக சூப்பராக நம்மளுக்கு உளுந்து வறுபட்டு கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் ஃப்ளேமை கூட்டி குறைச்சி அந்த மாதிரி வச்சு நம்ம அழகாக வறுத்து எடுத்துக்கலாம். பருப்புகள் வறுக்கும் போது லைட்டாக சூடு ஏறினதுமே கொஞ்சம் ஈரப்பதம் வரும். ஸோ அப்போ பேனில் ஓரமாக ஒட்டிக்கிறோம். ஸோ அதனால் சைடு எல்லாத்தையுமே நம்ம நல்லா எடுத்து விட்டு வறுத்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி இந்த மாதிரி பொன்னிறமாக வரும். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு எள்ளு தான் எடுத்திருக்கேன். ஸோ எள்ளு 1/4 கப்பில் பாதி கப்பு வெள்ளை எள்ளும் பாதி கப்பு கருப்பு எள்ளும் எடுத்திருக்கேன். ஸோ கருப்பு எள்ளு மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா இட்லி பொடியோட கலர் ரொம்பவே டார்க்காக இருக்கும். அதனால தான் நான் வெள்ளை எள்ளும் கலந்து எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், எள்ளு சூடு ஏறினதுமே இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு மறைச்சிட்டோம் அப்படின்னா வெளியில் எதுவும் தெரிச்சு போகாது. அப்படி இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் அளவு எள்ளாது கண்டிப்பாக வெளியில் தெரிச்சிடும் சுற்றி. அதனால நம்ம பிளேட்டை வச்சு ஒரு 5 செகண்ட் மட்டும் மூடிட்டு மறுபடியும் ஒரு கிண்டிட்டு மறுபடியும் பிளேட்டை வச்சு கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி வச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு எள்ளு வெளியில் தெரிக்கவே செய்யாது. நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணுற வேலையும் இருக்காது. இப்போ பாருங்கள், இதையும் எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக காரத்துக்கு 10 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது நம்மளோட இஷ்டம்தான். நம்ம காரம் அதிகமாக சாப்பிடுவோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 வத்தல் சேர்த்துக்கலாம். பட் 10 அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வத்தல் வறுக்கும் போது நம்மளுக்கு நெடி ஏற ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தும்மலாக வர ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி தொந்தரவுகளை தடுக்கிறதுக்கு நம்ம இட்லி பொடிக்கு தேவையான கல்லுப்பை இப்போவே சேர்த்து வறுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையும் நம்மளுக்கு இருக்காது. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வத்தல் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகையும் நம்ம பேனில் இருக்கக்கூடிய ஹீட்லேயே ஒரு 30 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதை நம்ம ரொம்ப வறுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஃபைனலாக நம்ம இதில் கருவேப்பிலை சேர்க்கும் போது நம்மளுக்கு இட்லி பொடி ரொம்பவே மணமாகவும் இருக்கும். அது போக ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம எவ்வளோ வேணுமோ நம்மளுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை வறுக்கும் போது நம்ம கிண்டி விடுறதை விட இந்த மாதிரி நம்ம கரண்டிகளால் அமுக்கி விடும்போது அது வேகமாக வறுபட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக ஈரப்பதம் வேகமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு சலசலப்பு வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்து இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இட்லி பொடிக்கு வறுத்து எடுத்து வச்ச எல்லா பொருளையும் எக்காரணத்தை கொண்டும் நம்ம சூடோடு அரைச்சிடக்கூடாது. ஸோ ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வறுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை இந்த மாதிரி கைகளால் உடைக்கும் போது நல்லா நொறுங்கணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு மிளகாய் வத்தலை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக சேர்த்தோம் அப்படின்னா அது மேலே சுற்றிக்கிட்டே வரும். ஸோ அதனால் அடியில் மிளகாய் வத்தலை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் ஒரு 4 தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நம்மளுக்கு இட்லி பொடி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு இட்லி பொடி கொஞ்சம் கொரப்பாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம அரைச்சி அப்படியே மிக்ஸி ஜாரில் எக்காரணத்தை கொண்டும் வச்சிடக்கூடாது. உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுருங்க ஃபேன் காற்றுல. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்டியான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி அளவுகளோட கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட வான்சிரைகள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.